ஈரோடு, மதுரை, திருச்சி மற்றும் வேலூரில் சதம் அடித்த வெயில். இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. திருப்பூர், தென்காசி, உதகை, கிருஷ்ணகிரியிலும் பரவலாக மழை பொழிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம். உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என அறிவிப்பு. பாமக தலைவர் பிரச்சினை உட்கட்சி விவகாரம் என அன்புமணி விளக்கம். விரைவில் நல்ல செய்தி வரும் என ராமதாசுடனான ஆலோசனைக்கு பிறகு ஜி.கே. மணி பேட்டி. மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள். நிகழ்ச்சிகள் எல்லாம் மாநாடுகள் மற்ற பணிகளை இருவரும் சேர்த்து செய்வார்கள். சித்திரை மாத பிறப்பையொட்டி பிள்ளையார்பட்டியில் தரிசனத்திற்கு குவிந்த பக்தர்கள். கோயில் வளாகத்தில் புது கணக்கு தொடங்கி வழிபாடு. தொடர் விடுமுறையொட்டி கடந்த 3 நாட்களில் 6000 அரசு பேருந்துகள் இயக்கம். 3,32,000 பேர் பயணித்ததாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல். வங்கக்கடலில் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது மீன்பிடி தடை காலம். மீன்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. வக்ஃபு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம். செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்த நிலையில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல். கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள பழமையான பகவதி அம்மன் கோயிலுக்குள் அனைத்து சாதி கூட்டமைப்பினர் நுழைந்து வழிபாடு. கோயிலின் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல். போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு. இந்தியா மார்ட் வர்த்தக இணையதள நிறுவன இயக்குநர்கள் 7 பேருக்கு காவல்துறை நோட்டீஸ். சென்னை சைதாப்பேட்டையில் மதுபோதையில் காருக்குள் உறங்கியவர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். குடும்பத்தினருடன் பொழுதை கழித்து உற்சாகம். வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. வக்ஃபு சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படாது என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் லேசர் ஆயுத சோதனை வெற்றி. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா வரிசையில் இணைந்த இந்தியா. அமெரிக்க பாப் பாடகி உள்பட 6 பெண்கள் அடங்கிய குழு இன்று விண்வெளி பயணம். விண்வெளி சுற்றுலாவை மேம்படுத்த ஜெஃப் பெசோஸின் புதிய முன்னெடுப்பு. ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மும்பை 12 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. ஐபிஎல் லீக் போட்டியின் இன்றைய ஆட்டத்தை லக்னோவை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. தொடர் தோல்வியில் இருந்து மீளுமா என ரசிகர்கள் ஏக்கம். ஐரோப்பிய GT4 கார் பந்தயத்தில் கவனம் செலுத்தி வரும் நடிகர் அஜித் குமார் 2 ஓட்டுநர்கள் பங்கேற்கும் தொடரில் ஒற்றை ஓட்டுநராக களமிறங்கி அசத்தல்.
தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் 5 இடங்களில் நேற்று வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக திருத்தணி, ஈரோடு, மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதேபோல திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களிலும் வெயில் சதம் அடித்தது. மறுபுறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. பசும்பலூர், சிறுநிலா, கைகளத்தூர், வி களத்தூர், திம்மூர், கண்ணப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து விட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இதேபோல் திருப்பூர் மாநகரில் செரிப் காலனி, கரட்டாங்காடு, காமராஜர் சாலை, சென்னம்பாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டியது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் சிவசைலநாதர் கோயிலில் தேர் திருவிழா பாதிக்கப்பட்டது. இதேபோல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் அது தங்கள் உள்கட்சி விவகாரம் என்றும் ஆட்சியை பிடிப்பதே இலக்கு என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். என்ன நடக்கிறது பாமகவில்? விரிவாக பார்க்கலாம். இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். பாமகவில் அடுத்தடுத்து நிலவிய பரபரப்பான காட்சிகளுக்கு பதில் தரும் விதமாக அன்புமணி பேசிய காட்சிதான் இது. விழுப்புரம் தைலாபுரத்தில் கடந்த 10ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், இனி தான் பாமகவின் தலைவர் என்றும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் பாமக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ராமதாஸ் கூறினாலும் கடந்த டிசம்பரில் பாமக சிறப்பு பொதுக்குழுவில் நிகழ்ந்த சம்பவம்தான் காரணம் என கூறப்பட்டது. பாமகவின் இளைஞரணி தலைவராக தனது மகள் வழி பேரன் முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் நியமித்ததற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதுவே இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என கூறப்பட்டது. இந்நிலையில் ராமதாஸுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாமகவின் தலைவராக தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அன்புமணியின் அறிவிப்பை திண்டிவனத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பாமகவில் பிளவு ஏற்படும் சூழல் உருவான நிலையில் அதற்கு ஏற்றாற்போல் ஜி.கே. மணி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருடன் தைலாபுரத்தில் ராமதாசும் சில நிர்வாகிகளை சென்னையில் அன்புமணியும் தனித்தனியாக சந்தித்தனர். தைலாபுரம் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, ராமதாசும் அன்புமணியும் மிக விரைவில் இணைவார்கள் என்றார். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள், நிகழ்ச்சி எல்லாம் மாநாடுகள் மற்ற பணிகளை இருவரும் சேர்த்து செய்வார்கள்.
இதனிடையே இந்த பிரச்சனைக்கு மூல காரணியான முகுந்தன் சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு சென்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரை தொடர்ந்து வன்னியர் சங்க மாநில செயலாளர் சேலம் கார்த்திக், பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு உள்ளிட்டோர் அன்புமணியுடன் ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து சென்னை அடுத்த திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்ய சென்ற அன்புமணி வடியில் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். திருவிடந்தையில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸின் வழிகாட்டுதலில் பாமகவை தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைப்போம் என ட்விஸ்ட் கொடுத்தார். இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன்